வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் வானலை வச்சு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூனு, பூண்டு ஒரு 5 பல் நசுக்கி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு 3, பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனு, மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்து வேக வச்சுருக்கிறேன். இதை நல்லா மசிச்சுட்டு வெங்காயத்திலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சூடு ஆறட்டும். இப்போ போண்டா மாவு கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடல மாவு 1 கப் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். இதிலே அரிசி மாவு 1/4 கப்பு போட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாத கரைக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செய்து சாப்பிட்லாம். மழை காலத்தில் இந்த மாதிரி சூடாக செய்து சாப்பிட்டு பாருங்கள். கரைச்ச மாவு கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு. இது ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. இந்த மசாலா உருண்டையை எடுத்து இந்த மாவில் போட்டுடலாம். மாவில் முக்கி விரலால் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். அப்பப்போ திருப்பி விட்டுடலாம். ரொம்ப வேக தேவையில்லை. உள்ளார இருக்க நம்ம மசாலா ஏற்கனவே நம்ம வதக்கிட்டோம். மேலே இருக்க இந்த கடல மாவு வெந்தால் போதும். இந்த உருளைக்கிழங்கு கூடயே பச்சை பட்டாணியும் வேக வச்சு போட்டுக்கலாம். மேலே இருக்க மாவு கொஞ்சம் வெந்தோடனே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ இதை எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. டீ கடையில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள்.